ஈன்ற தகுந்த முதல் கணிசித்த துளிகளை வணங்கி கொற்கை சிவமணி யூடியூப் சேனல் வழியாக உங்கள் அன்பன் கொற்கை சிவமணியின் அன்பான வணக்கங்கள். இலங்கை அரசு வெளியிட்ட தபால் தலை புகைப்படமே இலங்கை தமிழர் நாடு என்பதற்கான சான்றுகள் இருக்கிறது. இது நன்கு பார்த்து கொள்ளுங்கள். இலங்கை அரசு வெளியிட்ட தபால் தலை புகைப்படமே இலங்கை தமிழர் நாடு என்பதற்கான சான்று. இதை இலங்கை அரசே அந்த தபால் தலை வெளியிட்டிருக்கு. இந்த தபால் தலை வெளியிட்டு கொஞ்ச நாள் கழித்து அது அவங்க வாபஸ் வாங்கிட்டாங்க. ஆனால் அது வெளியிட்டது இலங்கை அரசு வெளியிட்டிருக்கு. இதில் விசயங்கிறவர் குவைனிங்கிற ஒரு பெண்ணை சந்திக்கக்கூடிய ஒரு காட்சி அதில் இருக்குது. காரணம் என்ன என்றால், விஜயன்கிறவர் இந்திய நாட்டில் இருந்து தோழருடன் ஒரு தோணியில் அனுப்பப்படுகிறார். அவர் கொற்கை துறைமுகத்துக்கு அதுக்கப்புறம் அவங்க இலங்கையில் இருக்கக்கூடிய சம்பவப்பண்ணை என்ற இடத்துல அவங்க அடைகிறாங்க. அவர் இலங்கையிலிருந்து வந்த விஜயன் இலங்கைக்கு போன அந்த படகு இது. நல்லா பார்த்துக்கோங்க. அவர் சம்பவப்பண்ணை என்ற இடத்துல, இலங்கையில் சம்பவப்பண்ணை என்ற இடத்துல அந்த பொண்ணியை சேர்ந்ததாக அவர் வரலாற்று நூலே அதை பதிவு செய்கிறது. இது அதனுடைய ஆதாரம்தான் இந்த விஜயன் இலங்கைக்கு வந்த படகு. அவர் இலங்கைக்கு அவருடைய தோழரோடு அவருக்கு உணவு கிடைக்காம அவர் தவித்து கொண்டு இருக்கும் பொழுது அங்கே ஒரு நாய் செல்கிறது. அப்போ நாய் இருந்தால் மனிதன் இருப்பார். நாயை பின்தொடர்ந்தே வருகிறார் அந்த விஜயன்கிறவர். பின்தொடர்ந்து வரும் பொழுது மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியாக இருக்கும் என்று அவர் யூகித்தது சரியாக அமைகிறது. அதான் விசயன் குவைனியை சந்திக்கிறாங்க. குவைனி ஆடை நெய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஆடை நெய்யக்கூடிய ஒரு தொழில் செஞ்சுருக்க குவைனிங்கிற ஒரு தமிழ் பெண் அதான் பரம்பரையாகவே இலங்கையை ஆட்சி செய்த மக்கள், இயக்கர்கள் என்று சொல்லுவார்கள். அந்த இயற்கை குலத்தை சார்ந்தவர் தான் இந்த குவைனி. அந்த குவைனி நெய்து கொண்டு இருக்கும் பொழுது விசயன்கிறவங்க சந்திக்கிறாங்க. இவங்க சந்தித்ததுக்கு அப்புறம்தான் அவங்க விஜயனுங்கிறவருக்கு சிங்களவர்கள் இனம் இங்கே வருகிறது. அதற்கு முன்னக்கூட்டி அங்கே ஆழ்ந்தது குவைனிங்கிற குவைனிங்கிற இயற்கை குலத்தை சார்ந்தவள் தான் அந்த நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்த ஒரு தமிழ் பெண்மணி என்பதற்காண்டி சான்று இலங்கை அரசே வெளியிட்ட தபால் தலையிலே தெரிகிறது. ஆகவே இலங்கை தமிழுடைய நாடு.